போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். என் புள்ள கதறி அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கா. என் புள்ளையோட மான மரியாதைலாம் போயிட்டு இருக்கு. என் புள்ள மேல இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு வெளியில தெரிஞ்சா அவனோட வேலை கூட போயிடும் சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. சரி, நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனா உங்க புள்ள எங்க ரோஹிணி ஏத்துப்பாரா? எங்க ரோஹிணி கூட நல்லபடியா குடும்பம் நடத்துவாரா? நான் கேட்டதுக்கு உங்க பதில் சரினா சம்மதம்னா நாங்களும் உங்க பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறதுக்கு சம்மதிக்கிறோம். சத்யா, நீங்க பேசாம இருங்க. நீங்க என்னமா சொல்றீங்க? உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சத்யா, எனக்கு சம்மதம். என் பையன் மேல கொடுத்திருக்க கேஸ் நீங்க வாபஸ் வாங்கிடுங்க. என் புள்ள ரோகிணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துவான். அப்படின்னா நாங்களும் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். நானும் உங்க கூட வரேன். ரோஹிணி மூலமா நான் தானே கேஸ் கொடுத்தேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, வா போலாம். ஏங்க, நான் போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சத்யா. அம்மா, அக்கா, வாங்க போலாம். வாங்க போலாம். என் தம்பி ரிலீஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த ரோகிணி எங்க வீட்ல வந்து எப்படி நிம்மதியா வாழ்றான்னு நானும் பாத்துடுறேன். போனவங்களை இன்னும் ஆளை காணோம். இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதான் போல இருக்கே. அவசரப்படாதீங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. குமரகுரு, என்னம்மா, அந்த பொண்ணு ரோகிணியை கேஸ் வாபஸ் வாங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அப்ப எஃப்ஐஆர் போட்டுற வேண்டியதுதான். ஒரு நிமிஷம். வா ரோஹிணி. நீங்கெல்லாம் யாரு? இவதான் ரோஹிணி மேடம். அண்ணா, அண்ணா அங்க பாருங்க. மாப்பிள்ள, பரவாயில்லையே, ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த போலீஸ்காரங்களும் குமரகுருவை அடிச்சு பழகி இருப்பாங்க போலயே. சும்மா பூந்து விளையாடி இருக்காங்க போல. ஐயோ, என்னங்க இது இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஐயோ, என்ன மாப்பிள்ள, உங்களை அடிச்சாங்களா? மாப்பிள்ள, என்ன மேடம் இது? போட்டு எதுக்கு அவரை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? நீ யாருமா? ரோஹிணியோட அண்ணி மேடம். இவர் என் ஹஸ்பண்ட், ரோஹிணியோட அண்ணன். மேடம், உங்களுக்கு யார் மேடம் அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? அவன் உண்மையை ஒத்துக்காம பொய் சொன்னான். அதனால அடிச்சு விசாரிச்சோம். மேடம், அவர் எப்படி மேடம் ஒத்துப்பாரு? ஏன்னா அந்த கம்ப்ளைண்டே உண்மை இல்லையே. என்ன கம்ப்ளைண்ட் உண்மை இல்லையா? ஆமா மேடம், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற விஷயமே தெரியவே தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. தெரியாம தான் உங்க தங்கச்சி இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தாங்களா?